ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்திடுவே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உன் இதய கதவை திற, உன் இதய கதவை எனக்கு திற. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அன்பு குழந்தைகளே, தேவ பிள்ளைகளே, இறை இறக்கத்தின் செய்தி தினமும் அதிகாலையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறான். மன்னா சூரிய உதிச்ச பிற்பாடு அதுக்கு முன்னாடி மன்னா ரிசீவ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது உருகிடும். அதனுடைய வார்த்தை, என் சிறிய குழந்தையே, உன் இதயத்தின் கதவை எனக்கு திற. உன் முழு ஆன்மாவோடு என்னை அன்பு செய்ய அஞ்சாதே. என் இதயத்தின் வழியாக ஆண்டவரை அன்பு செய்வது, இதுவே அவருக்கு மகிமை அளிக்கிறது. ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறார். அவர் வழியாக, அவரோடு, அவரில் என் இதயத்தின் வழியாக ஆண்டவரை அன்பு செய்து, அதுதான் அவருக்கு மகிமை. கோழை இதயம் கொண்ட என் பிள்ளையே, கோழை இதயம் கொண்ட என் பிள்ளையே, நீ என் மீது கொண்டுள்ள அன்பு அலங்கரிக்கப்பட்டு இயேசுவின் அதிமிக மகிமைக்காக அவருக்கு அளிக்கப்படுகிறது. நீ என் மீது கொண்ட அன்பு, ஒரு துளி அன்பு என் மேலே வச்சதுன்னு அது அலங்கரிக்கப்பட்டு இயேசுவின் அதிமிக மகிமைக்காக அவருக்கு, ஆண்டவருக்கு, கடவுளுக்கு அளிக்கப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? என் அருமை குழந்தையே, உன்னுடையது அனைத்தையும், உன் மிக சிறிய செயல்களை கூட என் விருப்பப்படி நான் அமைத்து கொள்ள என்னிடம் கொடுத்து விடு. உன் இதய கதவை திறந்து வை. உன் மிக சிறிய செயல்களை கூட என் விருப்பப்படி நான் அமைத்து உனக்கு கொடுப்பேன். என்னிடம் கொடுத்துற, என்கிட்ட கொடுத்துற. அப்போது அவைகளின் அழகை கண்டு ஆண்டவர் பூரிப்படைவார். இந்த மிக சிறிய செயலை கூட எனக்காக நீ செய்யும்போது இயேசுவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தருகிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? ஆவியானவர் நம்மகிட்ட பார்த்து கேட்கிறார். தூய ஆவியானவர் தாமாக எதையுமே பேச மாட்டார், தான் கேட்பதையே பேசுவார். என்னிடம் இருந்து கேட்டு அதை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். வேதம் அழகாக சொல்லுகிறது. என் குழந்தையே, நீ வந்தவைக்காக உனக்கு நன்றி. நீ வரும்போது நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய சமூகத்தில் அதிகாலை நீ அவரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிக்க பேராவரோடு காத்திருக்கிறார். நீ வரும்போது நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதால் நீ வருவதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பிள்ளை வந்துட்டா. இந்த மகதலா மரியா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. இயேசுவை காணோன்னு தேடுறா. காலையில் அதிகாலையில் ஓடுறாளே. கண்ட பின் உண்மை கண்ட பின் எங்கப்பா போவேன், உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்,
உங்க சமூகத்தை மறந்து எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். யோவான் செய்தி 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பாதி திருவிழா நேரத்தில் இயேசு கோவிலுக்கு சென்று கற்பிக்க தொடங்கினார். யோவான் 7:14-15 பாருங்க. பாதி திருவிழா நேரத்தில் இயேசு கோவிலுக்கு சென்று கற்பிக்க தொடங்கினார். படிப்பற்ற இவருக்கு இத்துணை அறிவு எப்படி வந்தது என்று யூதர்கள் வியப்புற்றார்கள். ஆமென். படிப்பற்ற இவருக்கு இத்துணை அறிவு எப்படி வந்தது என்று யூதர்கள் வியப்புற்றார்கள். இயேசு மறுமொழியாக சொல்வார், நான் கொடுக்கும் போதனை என்னுடையது அல்ல. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் என்னை இங்கே உட்கார வச்சு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றார். சொன்னா, நான் உங்களுக்கு கொடுக்கும் போதனை அது என்னுடையது அல்ல, ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவ்வளவுதான். அது சொல்றாரு பாருங்க இயேசு அழகா. இயேசு மறுபடியாக நான் கொடுக்கும் போதனை என்னுடையதல்ல, அது என்னை அனுப்பியவருடையது. அவருடைய திருவுளத்தின்படி நடக்க விரும்புவோர் இப்போதனை கடவுளிடமிருந்து வருகிறதா அல்லது அதனை நானாக கொடுக்கிறேனா என்பதை அறிந்து கொள்வேன். இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரு. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும், கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்து கொள்வீரே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவே உங்க சமூகத்தை மறந்து எப்படி வாழுவே, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் இறையிறக்கத்தின் செய்திக்காக, என் குழந்தை, நீ வந்தமைக்காக உனக்கு நன்றி, நீ வரும்போது நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதால் நீ வருவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ வருவதால் உன்னை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ எனக்குரியவள், உன் மீது நான் தனிப்பட்ட அன்பு கொண்டுள்ளேன், நீ எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாய். என் மகனின் இதயத்தோடு இணைந்துள்ளவன் எவனோ என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் மகனுக்கு, என் மகனுடைய இயேசுவின் திரு இருதயத்தோடு இணைந்துள்ள இதயத்திற்கு ஆண்டவருக்கு நெருக்கமாயிரும். ஆமென், ஆமென். நான் கொடுக்கும் போதனை என்னுடையது அல்ல, அது என்னை அனுப்பியவருடையது. இயேசு எதையுமே பாராட்டிக்கல. கடவுளுடைய மகனாக இருந்தால் ஒரு சாதாரண மனுஷனை போல தான் பிஹேவ் பண்ணுறார்.
அதனால தான் 18ஆம் வசனம் சொல்றார், தாமாக பேசுபவர் தமக்கே பெருமை தேடிக் கொள்கின்றனர், தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர் உண்மை உள்ளவர், அவரிடத்தில் பொய்மை இல்லை. இல்லை. பொய்மை இல்லை. அதனால தான் ஓசையால் அழகா சொன்னாரு, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. திரும்பி வாரும். திரும்பி வா. உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, இரக்கத்தையும் நீதியும் நாடு, எப்பொழுதும் நீதியையும் கடைப்பிடி, எப்பொழுதும் உன் கடவுளை நம்பி காத்திரு. 3 பாயிண்ட். கேட்க மனமுள்ளவன், ஞானம் நிறைந்தவன் எவனோ, ஓசையா 14:9, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். தூய ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.